இயல்பா பேசுறேன். உங்க பேர் சொல்லி. வணக்கம், என் பேர் சண்முகம். 2001 முதல் மலையம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறேன். எங்கள் ஊரில் ஜே நகரில் கிட்டத்தட்ட எங்கள் ஊராட்சியை பொறுத்தளவில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 2500 பட்டாக்கள் வழங்கப்பட்டு கோவை மாவட்டத்தில் அதிக பட்டாக்கள் வழங்கப்பட்ட ஏரியா அங்கே மலமச்சிப்பட்டி. அங்கு ஜே நகரில் ஒரு 1.5 ஏக்கரில் கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். 1வது இருந்து 10வது வரைக்கும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் பற்றாக்குறையால் அருகில் உள்ள பூமிதான இயக்கத்திற்கு சொந்தமான 4 ஏக்கரை 2012 நான் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பொழுதே அரசுக்கு கருத்துரு அனுப்பியுள்ளேன். இப்பொழுது அதை விளையாட்டுத்துறைக்கு எடுத்துக்கொண்டதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட பக்கத்திலே அவை நகர், அம்பேத்கர், ஜே நகர், ஐஸ்வர்யா கார்டன், அன்பு நகர், அபார்ட்மெண்ட் குடியிருப்பில் 1500 குடும்பங்கள், இத்தனை குழந்தைகளும் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 குழந்தைகள் +2 படிப்பதற்காக செட்டிப்பாளையம், முத்தக்கால மண்டபம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய படிப்பு கேள்விக்குறி ஆகக்கூடாது என்பதற்காக நாங்கள் முயற்சி செய்து இன்று மாவட்ட ஆட்சியிடம் மனு கொடுக்க வந்துள்ளோம். மேலும் 1000 குழந்தைகள் படிக்கின்ற இடத்தில் 1.5 ஏக்கரில் கிடையாது, விளையாட்டுக்கான இடம் கிடையாது. எனவே எங்களுக்கு பூமிதான இயக்கத்தில் அரசு எடுத்துள்ள இடத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி அமைக்கிறதுக்கு ஆவணம் செய்யுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆல்ரெடி 11th 12th ஏற்கனவே போன வருஷம் அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற ஸ்கூலுங்கள்ல வெள்ளலூர், மலுமிச்சப்பட்டி, செட்டிப்பாளையம் இதுதான் எங்களுக்கு நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ். அங்க போனா அவங்களோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. எங்களுக்கு நாளைக்கு வாங்க, 2 நாள் கழிச்சு வாங்க, 1 வாரம் கழிச்சு வாங்க. அதுவும் ஸ்கூல் மார்க் எல்லாம் கொஞ்சம் கம்மியா பார்டர்ல இருந்துச்சுன்னா சுத்தமா எடுக்கவே மாட்டாங்க. வேற டவுன் ஹாலு இந்த மாதிரி தான் ஹாஸ்டல் சேர்த்து பொள்ளாச்சி சைடு அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. அப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அதனால எங்களுக்கு எங்க ஏரியால ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா இங்க 900 பிள்ளைங்க படிக்கிறாங்க. எங்களுக்கு பஸ் ஏறி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வராது, ஆட்டோல போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை வராது. பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே 6:30 மணி 7 மணி ஆகுது. எனக்கு 10th இப்போ இந்த வருஷம் 10th முடிக்கிறா பிள்ளை, போன வருஷம் 11th முடிச்ச பையன், இவங்க எல்லாரையும் மலுமிச்சப்பட்டியில தான் கொண்டு போய் சேர்க்கிறோம். அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ், பஸ்லயும் டைமுக்கு பஸ் கிடையாது அந்த ஏரியால. அப்படியே போனாலும் 2 பஸ் மாறி போகும். சரி, ஆம்பளை பிள்ளைங்க பரவாயில்ல அவங்க போயிடுவாங்க, பொம்பளை பிள்ளைங்க எப்படி போயிட்டு வருவாங்க? எங்களுக்கு விளையாட்டு மைதானா வேண்டாங்க. 10th முடிச்சு 11th 12th இங்கேயே எங்களுக்கு கண்டினியூ பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். எல்லாமே ஏழைப்பட்ட மக்கள் தான் இங்க இருக்கிறவங்க. எங்களுக்கு பரவாயில்ல, ஒரு சிலர் பரவாயில்ல, காசு இருக்கு, ஆட்டோல அனுப்பி விடுவாங்க, சேஃபா கொண்டு வந்து விட்டுருவாங்க. இல்லாதப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோவுக்கு அனுப்புற மாசம் 2000 கேட்குறாங்க. அங்கால இருந்து எங்களுக்கு இங்க இருந்துச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கு வசதியா இருக்கும். ஜே நகர்ல எங்களுக்கு 11th 12th கண்டிப்பா ஸ்கூல் வேணுங்க. எங்களுக்கு விளையாட்டு மைதானம் 2 லட்சம் ரூபா 2012 பணம் கட்டி அதுக்கான ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறேன். 2 லட்ச ரூபா பணம் கட்டியாச்சுக்கு ப்ரொபோசல்ல இடத்த கேட்டு இது பண்ணி இருக்கிறேங்க. எங்களுக்கு ஆர்டர் மட்டும் கொடுத்தா போது, மற்றபடி அதை மட்டும் வேற இடம்